சொன்னால், சிஎம் சார், ஒரு பெண்மணி இறந்த உடனே சிஎம் சார் அவங்களுடைய உயிரை திரும்ப, அவங்க எந்த உறுதிமொழியும் கொடுத்து வரல. ஒரு ரீல் தயார் பண்ணாங்க 300 கோடி ரூபாய் செலவுல. ரூட்டுங்கிற அமைப்பு மூலம் 1200 தொழில்நுட்ப வல்லுநர்களை வைத்து 200 துணை நடிகைகளை வைத்து தினம் உண்மைக்கு புறம்பான ரீல்ஸ்களை இன்ஸ்டாகிராம் மூலமும் தயார் செய்து அனைத்து கிட்டத்தட்ட 30,000 நம்முடைய வாட்ஸ்அப் உருவாக்கி, அதே போல 2 லட்சம் ஃபேக் ஐடியும் உருவாக்கி சிறு குழந்தைகள் பார்க்கின்ற அந்த கார்ட்டூன் படம் வரை முழுமையாக அவர்கள் மத்தியிலே உண்மைக்கு புறம்பான செய்தியை கொடுத்தார்கள். உதாரணத்துக்கு ஒன்றை சொன்னால், சிஎம் சார், ஒரு பெண்மணி இறந்த உடனே சிஎம் சார் அவங்களுடைய உயிரை திரும்ப உங்களுக்கு கொடுக்க முடியுமா? அதைத்தான் இந்த அப்பாவு வள்ளியூரில் இருந்து கேட்கின்றேன். இப்போது இருக்கின்ற விஜய் சிஎம் சார் கோவையிலே 10 வயது சிறுமியை கடத்தி கொடூரமாக கற்பழித்து கொடூர தாக்குதல் நடத்தி கொலை செய்த அந்த குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு காவல்துறை 3 நாட்கள் சுணக்கம் காட்டியது நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் அவர்களே, உங்களுக்கு தெரியுமா? 5 நாட்களுக்கு பிறகு குற்றவாளியை கண்டுபிடித்திருக்கிறீர்கள், சடலத்தை எடுத்திருக்கின்றீர்கள். நான் இப்போது வள்ளியூரில் இருந்து கேட்கின்றேன், மாண்புமிகு சிஎம் சார், உங்களால் அந்த 10 வயது சிறுமி உயிரை கொடுக்க முடியுமா? நீங்கள் ஆறுதல் சொன்னது கூட வலைதளத்தில் எவ்வாறு ஆறுதல் சொன்னீர்கள்? அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் வலைதளத்தில் சொன்னீர்கள். வலைதளம் மூலமாகவே குற்றவாளியின் நடவடிக்கை எடுக்க வேண்டீர்கள். மக்கள் கொதித்தெழுந்தார்கள். அதன் பயனாக முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இப்படிப்பட்ட தவறு நடந்தால் அந்த பெற்றோர்களை அல்லது அந்த குடும்பத்தினரை உடனடியாக தொலைபேசியிலோ நேரிலோ சந்தித்து உடனடியாக ஆறுதல் சொல்வார். அதே பாணியில் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பாணியில் இன்று தொலைபேசியிலே இவ்வளவு அழுத்தத்துக்கு பிறகு ஆறுதல் சொல்லி இருக்கின்றீர்கள். இன்னும் உங்க ரீல் அத்து எவ்வளவோ நாளை விட்டது, என்ன ரீல் இருக்குன்னு நினைத்துக்கிட்டு மாய விலையில் வாழ வேண்டாம், ஆட்சி நடத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த காலகட்டத்தில் எந்த அரசியல்வாதி யாரை சந்திச்சாலும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னா வேற யார் பண்ணலாம்? ஏடிஎம்கேயும் திமுகவும் சேர்ந்தா என்ன ஆகும்? அப்படி ஒரு ஆட்சி அமைக்கலாமா? டிஸ்கஷன் எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா தலைவர்களும் ஒருவருக்கு ஒருவர் சேரும் போது இதைத்தான் டிஸ்கஷன் பண்ணி கொண்டே இருந்தார்கள். ஆனால் அடுத்த வினாடியே மாண்புமிகு முதல்வர், முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் சொன்னார், நான் ஒருபோதும் ஆட்சி அமைப்பதற்கு முதல்வராக வருவதற்கு நான் விரும்பவில்லை, நான் பிரதான எதிர்க்கட்சியாக செயல்படுவேன். விஜய் ஆட்சி அமைப்பதற்கு இந்த ஸ்டாலின் இடையூறாய் இருக்க மாட்டான். இது சொன்னது யாரு? நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதல்வர், இன்றைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர். அப்போது அந்த டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கும் போது எல்லாரும் போய் ஒருத்தர் சந்திச்சு பேசினாங்க. இது முயற்சியா? பிரதான எதிர்க்கட்சியாட்டு இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்க? நான் ஆட்சிக்கு வருவதற்கு விரும்பவில்லை, நான் பிரதான எதிர்க்கட்சியா செயல்படுவேன், விஜய் ஆட்சி அமைப்பதற்கு இடையூறு செய்ய மாட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வந்துட்டு, போற போக்கில் புலிவாரி வீசிட்டு போக கூடாது. எல்லாரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏதோ இந்த இயக்கம் வலுவான இயக்கம், எந்த கொம்பனாலும் அசைத்து கூட பார்க்க முடியாது. நிச்சயமாக மீண்டும் எழும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற ஆட்சி நிச்சயமாக வெற்றி பெறும். அது எந்த சுணக்கமும் யாருக்கும் சந்தேகமும் தேவையில்லை. இந்த பொய் பிரச்சாரங்களை யாரோ ஒருவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்ததை இல்ல அப்படி முயற்சி பண்ணாங்கன்னு சொல்வது நான் வன்மையாக கண்டிக்கிட்டேன். அப்படிப்பட்ட எண்ணம் நம்முடைய முதல்வருக்கு இருந்தால், அம்மையார் ஜெயலலிதா இறந்தவுடன் பல பேர் வந்தார்கள். நான் நேர பேர என்ன சொன்னா, நம்முடைய கலைச்செல்வன் கலைராஜன், விபி கலைராஜன், சென்னை தெற்கு மாவட்ட செயலாளராக இருந்தவர் என்கிட்ட தான் வந்து சொன்னார், நாங்க இவ்வளவு பேர் வாரோம், நான் கூப்பிடுதேன், உங்க தலைவர்கிட்ட சொல்லுங்கன்னாங்க.
நான் எங்க தலைவர்கிட்ட போய் பேசினேன். அடுத்த நாள் சொல்றேன். அடுத்த நாள் சொல்லி மக்களை சந்திக்காமல் குறுக்கு வழியில் இந்த மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வரமாட்டேன். 4.5 ஆண்டு கால ஆட்சி இருந்தது. நான் கூட சொன்னேன், நோ அப்பாவு, மக்களை சந்தித்து தான் ஆட்சிக்கு வருவேன் என்று சொன்ன முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஒருபோதும் இந்த குறுக்கு வழியில் ஒருபோதும் ஆசைப்பட மாட்டார். மற்ற கட்சிகளுக்கு ஆசை இருக்கலாம், ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டார். அதே போலதான் இந்த 22 பேரும் இப்போது வேலுமணி அவர்கள் சொல்லிருக்காங்க, எங்களுக்கு பொதுச் செயலாளர் யார் தான், அந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சொல்லி அநேகமாக எங்களை மன்னித்து கட்சியில் சேருங்கன்னு சொன்னாக்கி அவங்களுக்கு எது தப்போ, அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி தக்க வைக்கப்படும், இல்லை என்றால் பதவி பறிக்கப்படும். காங்கிரஸ் ஜனதா பார்ட்டின்னு சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்காங்க. ஜென்சி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர்கள் அந்த காக்ரோஜி வேலை இல்லாத இளைஞர்களை கொச்சைப்படுத்தி பேசியதின் பயனாக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சு இளம் தலைமுறைகள் ஒன்றாக சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் இப்ப கூடுவதை பார்த்தால் எனக்கு என்ன தெரியுதுன்னா, மிக விரைவிலேயே இலையையும் தாமரையும் சாப்பிட்டு போலுக்கு அந்த காக்ரோச். அதே போல அது போடுற இறைச்சல் இருக்குல்ல, அந்த இறைச்சல்ல விசில் சத்தம் காணாமலே பெரும்பொழுது. நன்றி. கற்பனையில திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மீது அவங்க புழுதி வாரி வீசுவாங்க. எப்படி நிறைய பேர் வீசுவாங்க, அதோட சேர்ந்து வீசுவோம் அப்படின்னு வீசுவாங்க. ஒருபோதும் கொள்கையிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் மாறாது. மாண்புமிகு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் இந்த இயக்க தலைவராக இருக்கும் வரை இந்த கட்சி தொண்டர்கள் அவ்வளவு பேரும் ஒருபோதும் ஆட்சி அதிகாரத்துக்காக எதையும் செய்யலாம் என்று நினைக்க மாட்டார்கள். முதலில் கட்சி, கொள்கை, மக்கள் படி, இதுதான் இந்த லட்சியம். நிச்சயமா தொடரும். மீண்டும் மக்கள் தவறு செய்யட்டோன்னு இப்பவுமே பல இடங்கள்ல சொல்றாங்க. நிச்சயமாட்டு திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் அரியணையில வந்து உட்காரும். நன்றி, வணக்கம். அவங்க எந்த உறுதிமொழியும் கொடுத்து வரல. ஒரு ரீல் தயார் பண்ணாங்க 300 கோடி ரூபாய் செலவுல. ரூட்டுங்கிற அமைப்பு மூலம் 1200 தொழில்நுட்ப வல்லுநர்களை வைத்து 200 துணை நடிகைகளை வைத்து தினம் உண்மைக்கு புறம்பான ரீல்ஸ்களை இன்ஸ்டாகிராம் மூலமும் தயார் செய்து அனைத்து கிட்டத்தட்ட 30,000 நம்முடைய வாட்ஸ்அப் உருவாக்கி, அதே போல 2 லட்சம் ஃபேக் ஐடியும் உருவாக்கி சிறு குழந்தைகள் பார்க்கின்ற அந்த கார்ட்டூன் படம் வரை முழுமையாக அவர்கள் மத்தியிலே உண்மைக்கு புறம்பான செய்தியை கொடுத்தார்கள். உதாரணத்துக்கு ஒன்றை சொன்னால், சிஎம் சார், ஒரு பெண்மணி இறந்த உடனே சிஎம் சார்